நாங்கள் 105 குருகுல மக்களும் வந்து விளையாடி கொண்டிருக்க முடியாத தருவாயிலே நீனும் தாய் கிருபாங்கனியும் அந்த வழியாக ஓடி வர முடியாத தருவாயிலே துரியோதனன் விடுத்த பந்தை வீமனாக வட்டெடுத்தார். வீமன் விடுத்த பந்தை துரியோதனன் தடுக்காத காரணத்தினால் அந்த பந்தாக வட்டது அவன் என்று சொல்ல முடியாத கிணத்திலே விழுந்தது. கிணத்திலே விழுந்த உடனே பார்த்தீர், நாங்கள் 105 பேர்களும் ஒருவருக்கு ஒருவர் போட்டா போட்டுக்கொண்டு அடித்துக் கொண்டிருந்தோம். அடித்துக் கொண்டு இருக்க முடியாத தருவாயிலே நீங்களோ ஓடி வந்து, அப்பா குருகுல மக்களா, ஏன் 105 பேர்களும் அடித்துக் கொள்கிறீர்கள் அப்படி என்று கேட்ட உடனே, ஐயா, துரியோதனன் எடுத்த பந்தை வீமன் தடுத்தான். வீமன் விடுத்த பந்தை துரியோதனன் தடுக்கவில்லை ஐயா, அதனாலே சண்டை போட்டுக் கொள்கிறோம். அந்த பந்தாகப்பட்டது கிணற்றிலே விழுந்து விட்டது அப்படி என்று சொன்ன உடனே, அந்த பந்தை இந்த வித்தையை உங்களுக்கு உங்கள் குரு கற்பித்துக் கொடுக்கவில்லையா அப்படி என்று கேட்ட உடனே, ஐயா, அந்த வித்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லையா அப்படி என்ற உடனே, நீங்கள் கீழே கடந்த துருப்புகளை பொறுக்கி ஒன்று ஒன்றாக அடுக்கி அந்த கிணத்திலே இருந்த பந்தை எடுத்தீர். அந்த கிணத்திலே இருந்த பந்தை எடுத்த உடனே பார்த்தோம், அனைவரும் அந்த கிணத்திலே இருக்க முடியாத பந்தாகப்பட்டது எப்படி மேலே வருகிறது என்று பார்த்தார்களே தவிர யார் நீங்கள் சொல்ல முடியாத மந்திரத்தை யாரும் உற்று நோக்கி கவனிக்கவில்லை. நான் பார்த்தேன், மீண்டும் அந்த பந்தை வாங்கி அந்த கிணத்திலே போட்டு நான் என்ன செய்தேன் தெரியுமா? உங்கள்